பெரிய அதிர்ச்சியை தருகிறது. அஹ், இது இயற்கை என்றாலும் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சில நாட்களாகவே அவர் உடல்நலம் கொண்டிருந்ததும் தெரியும். ஆனால் இடையில கூட கொஞ்சம் நாடாளுமன்றத்திற்கு வந்து கொண்டிருந்தார். எனக்கு தெரிந்து பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வந்து கொண்டிருந்தார். அதுக்கு பின்னால் அவர் இங்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருந்தன. பொருளாதார மேதை என்ற சொல்லுக்கு மிகப்பெரிய பொருத்தமானவர். இந்தியாவில் பல உயர்ந்த பொறுப்புகளை வகித்தவர். அவர் ரிசர்வ் பேங்க் ஆளுநராக இருந்திருக்கின்றார், நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், பின்னர் பிரதமராக இருந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவருக்கு இருந்த அந்த பிணைப்பு, தலைவர் கலைஞர் மீது இருந்த பெரிய ஒரு மரியாதை, இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய மனிதர். எனக்கு தெரிந்தவரை நாடாளுமன்றத்திற்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரதமர். கேள்வி நேரங்களிலும் உட்கார்ந்திருப்பார். சில முக்கியமான விவாதங்களின் போது மற்றவர்கள் பேசுகிற போதும் உட்கார்ந்து கேட்பார். அதே போல அவருடைய பேச்சும் முக்கியமான நேரங்களில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஆழமாகவும் இருக்கும். பிரதமர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாளர். காரணம், நாடாளுமன்றத்தை அவர் மதித்தார். நாடாளுமன்றத்தை ஒட்டிதான் ஒரு அரசாங்கம் செயல்பட முடியும் ஜனநாயக நாட்டில் என்ற அடிப்படையில் அவர் அவைக்கு வருவது, விவாதங்களில் பங்கேற்பது மட்டுமல்ல, மற்றவர்கள் கேட்பது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை அந்த தனிநபர் தீர்மானத்தின் போது கூட அவர் வருவார். என்னுடைய தனிநபர் மசோதா நிறைவேறுகின்ற நாளன்று என்னுடைய அழைப்பினை ஏற்று நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கலந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப முக்கியம் என்று சொன்னதற்காக மாலை நேரத்தில் உட்கார்ந்து ஆதரித்து வாக்களித்தவர் அவர். இதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது. எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கலந்து கொண்டது மட்டுமில்லை, பிரதமராக இருந்த போதும் அது மாதிரி எல்லா நாட்களிலும் வருகின்ற ஒரு பெரிய குணம் அவருக்கு உண்டு. பார்க்கிற போதெல்லாம் தலைவரை பற்றி விசாரிப்பார். ரொம்ப அன்போடு பேசக்கூடியவர். இது காங்கிரஸ் கட்சி என்பதை கடந்து இந்திய நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அரசியல் உலகத்திற்கு 4 வார்த்தை என்றாலும் நறுக்கென்று ஆழமாக அழுத்தமாக அதுல பொருள் பொதிந்து பேசக்கூடியவர். சில நேரங்களில் அவருடைய குறுக்கீடுகள் நாடாளுமன்றத்தில் நீண்ட நேரம் இருக்காது. 1 நிமிடம் 2 நிமிடத்திற்குள் பெரிய ஒரு செய்தியை, பரபரப்பை உருவாக்குகின்ற அளவிற்கு நிதானமாக பேசக்கூடியவர். ஆக அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவரெல்லாம் ஒரு பெரிய முன்மாதிரி.